தெய்வத்தின் குரல் என்பது காஞ்சி மகா பெரியவரின் அருளுரைகளின் தொகுப்பு. இதில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் ஆச்சரியமானவை என்றாலும் அந்த புத்தகம் உருவான விதமே ஒரு மிகப்பெரிய அற்புதமாக கருதப்படுகிறது. அந்த அற்புதத்தை பற்றி சில முக்கிய தகவல்கள் இது. இந்த தொகுப்பு ஏதோ ஒரு சில நாட்களில் எழுதி முடிக்கப்பட்டது அல்ல. மகா கணபதி அவர்கள் சுமார் 40 ஆண்டு காலம் மகா பெரியவருடன் நிழல் போல தொடர்ந்து சென்று அவர் ஆற்றிய உரைகளையும் தனிப்பட்ட உரையாடல்களையும் குறிப்பெடுத்து இந்த மாபெரும் பொக்கிஷத்தை உருவாக்கினார். பெரியவர் எந்த இடத்திலும் குறிப்புகளை வைத்துக் கொண்டு பேசியதில்லை. ஆனால் அவர் பேசிய ஆன்மீகம், வேதம், பண்பாடு மற்றும் அறிவியை சார்ந்த நுணுக்கமான தகவல்கள் அனைத்தும் அப்படியே எழுத்து வடிவில் கொண்டு வரப்பட்டது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்க முடியும். சுமார் 7 தொகுதிகளாக வெளிவந்துள்ள இந்த நூல் வெறும் ஆன்மீக புத்தகம் மட்டுமல்ல. இதில் அறிவியல் மற்றும் வேதம், நவீன அறிவியலுக்கும் பழங்கால வேதங்களுக்குமான தொடர்பு, தமிழக கோவில்கள் மற்றும் கல்வெட்டுகள் பற்றிய அரிய தகவல்கள், மனிதநேயம் மற்றும் அன்றாட வாழ்க்கை முறைகள் என ஒரு கலை களஞ்சியமாக இது திகழ்கிறது. இந்த புத்தகத்தை படிக்க தொடங்கிய பலரது வாழ்வில் ஒரு தெளிவும் அமைதியும் ஏற்பட்டதாக கூறுகின்றனர். கடினமான சமஸ்கிருத ஸ்லோகங்களின் உட்பொருளை பாமர மக்களும் புரியும் வகையில் எளிய தமிழில் விளக்கியதே மிகப்பெரிய வெற்றி. தெய்வத்தின் குரல் என்பது வெறும் காகிதங்கள் அல்ல, அது ஒரு ஞானத்தின் வழிகாட்டி. மகா பெரியவரின் ஆசீர்வாதத்தினால் இன்றும் பல வீடுகளில் இது ஒரு புனித நூலாக போற்றப்படுகிறது. ஜெய ஜெய சங்கர், ஹர ஹர சங்கர்.